சனிய பத்தி சொல்லணும் அப்படின்னா, சனி வந்து பஞ்சம சனியா இருக்காரு. அப்ப விருச்சிக ராசி அன்பர்களோட பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடிய பொசிஷன்ல சனி இருக்கா. சனியே எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கான் அப்படின்னும்போது, லட்சம் பேர் என் கூட இருக்கிற ஒரு பலன் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய பிளஸ். எல்லா ஆஸ்பெக்ட்லயும் ஹி இஸ் கோயிங் டூ ஹெல்ப் அப்படின்னு சொல்லலாம். இது ஃபர்ஸ்ட் பிளஸ். அதுக்கு அடுத்து ராகுவ பத்தி சொல்லணும் அப்படின்னா, ராகு 4ஆம் பாவம். சுகஸ்தான ராகு. இதுவும் ஒரு பிளஸ். சுகஸ்தான ராகு அப்படின்னும்போது, என்னுடைய ஒரு லக்ஸரியஸான லைஃப், ஒரு கம்ஃபர்ட், ஒரு முதல்ல இருந்ததை விட இப்ப நான் பெட்டரா இருக்கேன். நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அப்படின்ற சிச்சுவேஷன யார் குடுப்பா? அப்படின்னா ராகுவே குடுப்பான். உனக்கு எது கிடைச்சா சந்தோஷம்? உனக்கு வந்து பாருங்க சுகஸ்தானம். எனக்கு ஒரு நல்ல லவ்வர் கிடைச்சா சந்தோஷம். நல்ல லவ்வர குடுப்பான். எனக்கு ஒரு நல்ல மனைவி கிடைச்சா சந்தோஷம். நல்ல மனைவிய குடுப்பான். ஆனா உண்மையா நல்ல மனைவியா இட்ஸ் அன் இல்யூஷன். அது வந்து சாலிடா வந்து நல்ல லவ்வரா, நல்ல மனைவியா அப்படின்லாம் கேட்டா விருச்சிகத்துக்கு அப்படி அமையறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. விருச்சிகம் வந்து பாருங்கம்மா காலபுருஷனுக்கு 8ஆம் பாவம். 8ஆம் பாவம் அப்படின்போது நிறைய ஜோதிடர்கள் சொல்லுவாங்க இது ஒரு சபிக்கப்பட்ட ராசி அப்படிம்பாங்க. உண்மை என்ன அப்படின்னா அது சபிக்கப்பட்ட ராசி கிடையாது. எந்த அளவுக்கு அவங்க வந்து நெகட்டிவிட்டிய ஃபேஸ் பண்றாங்களோ, எந்த அளவுக்கு ஏமாற்றங்களையும், துரோகங்களையும், கஷ்டங்களையும், துயரங்களையும் சந்திக்கிறாங்களோ, அந்த அளவுக்கு லைஃப்ல ரொம்ப பீக்ல போவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த ஏமாற்றம், துயரம், கஷ்டம், துக்கம் எல்லாம் விருச்சிகத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். அப்ப இவங்களுக்கு இந்த ராகு 4ஆம் பாவத்துல இருக்கும்போது என்னோட கம்ஃபர்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. எனக்கு கிடைச்ச மாரி ஒய்ஃப் உலகத்திலே யாருக்கும் கிடைக்கல. எனக்கு கிடைச்ச மாரி லவ்வர் உலகத்திலே யாருக்கும் கிடைக்கல. நான் வந்து பாருங்க ரொம்ப வசதியா இருக்கேன் அப்படின்ற மாரி இல்யூஷன்லாம் வரும். இது நிரந்தரமா அப்படின்னு கேட்டா நிரந்தரம் கிடையாது. பட் பியாண்ட் தட் இப்போதைக்கு நல்ல சந்தோஷம் அப்படின்றது கிடைக்கும். ராகு குடுப்பான். அதுக்கு அடுத்து வந்து பாருங்க அது அம்மா ஸ்தானமோ அப்படின்றதுனால அதுல வர நெகட்டிவிட்டி உண்டு. ஆனா அத பெருசா நம்ம கவலைப்படணுன்றதுல ஃபர்ஸ்ட் பகுதி வந்து பாத்தீங்கன்னா அது இல்யூஷனே உங்களுக்கு தெரியாது. இட்ஸ் ரியல் அப்படின்ற மாரி நம்புவாங்க. இது குருனோட பார்வையினால அப்படின்னு சொல்லலாம். கேது 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானம் கேது. இது வந்து பாருங்க ரசாயனம் சார்ந்த வேலை, மருத்துவம் சார்ந்த வேலை, பார்மசி இதெல்லாம் செய்யறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் வெளிநாடு போறதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு. வெளிநாடு படிக்க போலாம், இல்ல உத்தியோகத்துக்கு போலாம், இப்படி ஏதோ ஒரு விதத்துக்காக வர்த்தகத்துக்கு போலாம், இப்படி ஒரு பிராப்தம் அப்படின்னு சொல்லலாம். குரு தான் இங்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்காரு. எப்படி அப்படின்னா குரு வந்து 8ஆம் பாவத்துல இருக்காரு, அஷ்டம குருவா இருக்காரு.